போதும் போதும், கை தட்டினதெல்லாம் போதும். இவனுக்கு பாட தெரியும், ஆட தெரியும், ஸ்கூட்டர், கார், பஸ், லாரி எல்லாம் ஓட்ட தெரியும், எப்படிப்பட்டவங்களையும் பேசி ஜெயிக்க தெரியும். ஆனா இவனுக்கு சுத்தமா தெரியாதது ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்ன அது? அவதான் கேக்குறல்ல, நீயே சொல்லு. எனக்கு தெரியாது என்ன? காதல். உனக்கு காதலிக்க தெரியுமா? தெரியுமே. அப்படின்னா நான் ஒரு ஆளை காட்டுறேன், அவளை உன்னால காதலிக்க முடியுமா? முதல்ல அந்த ஆள் யாருன்னு சொல்லு, ட்ரை பண்றேன். யார் அந்த ஆளு? நான் தான். ஸ்டைல் நல்லா இருக்கு, முகமும் நல்லா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா அந்த அழகுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் காதலிக்கணும்னா உள்ள ஏதாவது இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஆனா அங்க இருக்கிறதெல்லாம் வெறும் அழுக்கும் அகம்பாவம் மட்டும்தான். ஐ எம் சாரி. உனக்கு காதலிக்க தெரியலனா அதை சொல்லிட்டு போ. சும்மா உள்ளத்தை பத்தி பேசி எஸ்கேப் ஆல நினைக்காத. உனக்கு தைரியம் இருந்தா வா, என்ன காதலி. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன் மேல எனக்கு காதல் வராது. வர வைப்பேன். நான் உன்னை என்ன காதலிக்க வைப்பேன். என்ன சவாலா? ஆமா, சவால் தான். நீ என்ன ஜெயிச்சிட்டு போறதா நினைக்கிறல. உனக்கு எப்படி தோல்வினா பிடிக்காதோ அதே மாதிரி இந்த மாயாவுக்கும் தோல்வி பிடிக்காது. நீ தோக்கதான் போற. I will never love you. நான் ஜெயிப்பேன். I will make you love me. பார்க்கலாம். என்ன மாயா இதெல்லாம்? சும்மா. நிஜமாவா? நம்ம சீனக்குட்டிய சவால் விட்டாளா? ஆமாண்டா, கார் ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமான்னு கேக்குற மாதிரி சர்வசாதாரணமா காதலிக்கு தெரியுமான்னு கேட்டா, என்ன ஏத்த அவளுக்கு? அவள அடங்கு கண்ணா அடங்கு. நான் அவளை பத்தி விசாரிச்சேன். அவ சேலத்துல பெரிய கோடீஸ்வரி. அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு சூப்பர் கட்டை. சீனு மட்டும் அவளை கரெக்ட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அவன் பெரிய கோடீஸ்வரன். அப்ப நம்ம லட்சாதிபதி. நம்மாலதான் நம்பியார் மாதிரி முறுக்கிட்டு திரியறானே, அவனை எம்ஜிஆர் மாதிரி மாத்தி டூயட் பாட வைக்கணும். அப்பவா ட்ரை பண்ணுவோம். அவச்சை கிளி அவளை கொடி. யாரு? எங்க பாத்துட்டு வர? அத நானும் கேக்குறேன். நீ எங்க பாத்துட்டு வர? ஏய், என் வண்டியில மோதினது இல்லாம என்ன திமிரா? திமிர் எனக்கா உனக்கா? பாரு, எல்லாம் உடைஞ்சு போச்சு. இதை வித்து தான் என் காலேஜ் படிப்பு செலவையே நான் சமாளிக்கிறேன். நீ காலேஜ்ல படிக்கிற? ஆமா, இப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய 50 ரூபாய் போயிடுச்சே. சரி சரி, எதுக்கு பிரச்சனை? இந்தா. ஹாய். நான் நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எங்க இருக்கீங்க? ஏ? நான் BA செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்ல. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உன்னை விட கஷ்டத்துல நான் இருக்கேன். பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்றேன். டி நகர்ல ராஜமணி ஏசில நான் இருப்பேன், அங்க வந்து பாரு. ஆமா, உன் பேர் என்ன? ருக்மணி. ருக்மணி. சரி ருக்மணி, வரட்டா? கல்யாண மாலை. ராஜமணினா ஹெல்ப் ஹெல்ப். ராஜமணினா ஹெல்ப் ஹெல்ப். பிச்சைக்காரன் தொலை விட ஓன் தொலை பெருசா இருக்கடா. சாச்சா, நான் இதுக்கு வரலனே. வேற எதுக்கு வந்த? நம்ம சீனுக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு மாட்டி இருக்கு. அடச்சி போடா. அவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணத்தை முடிக்காம இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டான்னு உனக்கு தெரியாதா? சொல்றத முழுசா கேளுங்கண்ணே. பொண்ணு வேறு லட்சுமி, ஆனா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. ஏகப்பட்ட வசதி. பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கா. அவளுக்கு அவங்க வீட்லயும் நம்ம சீனு பத்தி நல்லா தெரியும். அவ கட்டா நம்ம சீனுவை தான் கட்டணும் ஒத்த கல்ல நிக்கிறா. விழுந்துற போறாடா. இன்னொரு காலையும் சேர்த்து ஸ்ட்ராங்கா அணிக்க சொல்லு. சும்மா விளையாடுறீங்கண்ணே. இப்ப பேசி நிச்சயம் பண்ணிக்கலாம். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே சீனு கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த போட பாருங்க. எப்படி? பரவாயில்லையே, பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனா அவன் ஒத்துக்கணுமே. என் வீட்டுல தான் இருக்கான், பேசி பாப்பா வா. எப்படியாவது முடிச்சிடணும். சீனு, இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். எந்த விஷயம்? அந்த விஷயம் தான். ஓ, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட மோதினாலே அந்த விஷயமா? ஆமா, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்க விஷயமாச்சே, தீ மாதிரி பரவிடாது. ஆமா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணும் தான் தோணுது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தள்ளி போட்டு வேற ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துட கூடாது. ஆமா ஆமா, இதோ ராஜமணினா வந்துட்டாரே. அந்த பொண்ணு சமாச்சாரம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ இவங்க கிட்ட சொன்னியா? இல்லையே. டேய் சரவணா, உனக்கு அப்புறம் தெரியும்? ஏன்? பொண்ணுங்க விஷயம்லாம் உனக்கு மட்டும் தெரியுமா? எங்களுக்கு தெரியக்கூடாதா? சீனு மனசு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா சீனு? வெரி குட் சீனு, வெரி குட். என்னாச்சு? லேசா ஒரு அடி. சீனு, உனக்கு புண்ணியமா போகும். அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நல்ல பொண்ணுதான். ஆனா முதல்ல பார்த்தா கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தோணும். அப்படியா? சேச்சா, அப்படி ஒண்ணும் இல்லையே. ஆனா பழகி பார்த்தா அதுக்கப்புறம் தான் நல்ல பொண்ணுங்கிறது புரியும். சரிதான் சரிதான். முதல்ல எனக்கு அவ திமிர் பிடிச்சவள தான் தோணுச்சு. ஓ, பொண்ணை பாத்துட்டியா? பாக்கலையா பின்ன? ஆனா என்னால பெருசா அது கொடுக்க முடியாது. அட, காசு பணத்தை விடுப்பா. உனக்கு நல்ல மனசு இருக்கு, அது போதும். சரி, அவ வரட்டும், பார்க்கலாம். வந்தாச்சுல்ல? ஆமா, வந்தாச்சே. சரிதான், வந்தாச்சு. நான் ஒருத்த மட்டும் எப்படி சமாளிக்கிறது? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம்.
என்னடா அது விவஸ்தை இல்லாம? சேச்சா எது இதுல கூட்டு சேர்க்கறது இல்ல, இதெல்லாம் நீயா தான் பாத்துக்கணும். சரி படிப்பு விஷயம் தானே, நானே பாத்துக்கிறேன். படிப்பா? காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டா. அவ காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. டிகிரி முடிச்சிட்டா. செகண்ட் இயர் டிகிரி. அவன் சொல்ற மாதிரி எங்கிட்டயும் டிகிரி செகண்ட் இயர் தான் சொன்னான். டேய் டிசைனர், என்னடா குழப்பம்? சீனு லட்சுமி டிகிரி முடிச்சிட்டா. லட்சுமியா? லட்சுமி. எந்த லட்சுமி? ஜெயலட்சுமி. ஏய் குமரா சரவணா, இவங்க யாரோ லட்சுமி பத்தி பேசுறாங்கடா. டேய் நீங்க யாரை பத்திரா பேசிட்டு இருக்கீங்க? ருக்மணி பத்தி. ருக்மணியா? எந்த ருக்மணி? எடுத்து சொல்டா. யாரா அந்த ருக்மணி? யாரா அந்த ருக்மணி? சீனு யார் அந்த ருக்மணி? ஆமா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாயா உன்னை லவ் பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டாளே. அந்த லட்சுமி யாரு? நான் உனக்கு பாத்துருக்கிற பொண்ணு. வேண்டாம் சீனு, லட்சுமியோட மாயா தான் பெட்ரு. இனிமே அந்த மாயா பத்தி என் முன்னாடி பாராட்டி கிராட்டி பேசுன அவன் நாக்கு அறுத்துரு. என் தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, பரமேஸ்வரன் யாராவது இழுத்துட்டு வந்த அந்த கொடை இடுக்கி வச்சிருக்கிற கைய வெட்டிரு. சீனு, யாருப்பா அந்த ருக்மணி? அது ஒரு ஏழை பொண்ணு, படிப்புக்காக உதவி கேட்டா. ஆமா, அந்த மாயா உன்கிட்ட ஏதோ சவால் விட்டாலாமே. அவ கிடக்குறா பைத்தியக்காரி. யாராவது காதலிக்க கிடைக்க மாட்டான்னு லோலோல அலைஞ்சிட்டு இருக்கா. அவளை அடக்கணும்னா இவன் அனுப்பிதான் காதலிக்க வைக்கணும். என்னையா? ஆமா, என் கலருக்கும் பர்சனாலிட்டிக்கும் அவன் மேட்ச் ஆவாளா? ஓ லெவலுக்கு அவ கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்லப்பா, வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, மாயாதேவி கொஞ்சம் பார்க்கணும். மாயாவுக்கு நீங்க என்ன வேணும்? நான் மாயாவோட அக்கா ஹஸ்பண்ட். இவர் என் ஃப்ரெண்டு. ஓஹோ, நீங்க அங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். தேங்க்யூ மேடம். ஹாய், ஹாய் மாயா. what a pleasant surprise. அத்தா என்ன திடீர்னு? சும்மா தான். மீட் மை ஃப்ரெண்ட் பிரசாந்த். ஹலோ. ஹலோ. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. ஓகே. பிரசாந்த் ஸ்டேட்ஸில் MBA முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. இவரோட ஃபாதரோட பிஸ்னஸ்லாம் இவர் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இந்த ஊரில் புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாரு. அதுக்கு இடம் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சரி அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு தான் சும்மா. நைஸ் மீட்டிங் மாயா. ஓகே, வேற விஷயம் ஒன்றும் இல்லையே? நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். See you, take care. ஓகே. பை. அவங்க யாரு? இரு. How is my sister? வண்டர்ஃபுல். Thank you. We will see. ஏய், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கடி. அப்படியா? கங்க்ராட்ஸ். நோ 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 நோ, என்ன அவ்வளவு சீக்கிரம் யார் தலையிலயும் கட்டி வைக்க முடியாது. இது ஆரம்பத்திலேயே கட் பண்ணிடணும். மாயா, ஃபோன். ஹலோ, நான் அக்கா பேசுறேன்டி. பிரசாந்த் எப்படி? பிரசாந்தா? யாரு? இப்ப அத்தானோட உன்னை வந்து பாத்துட்டு போனாருல்ல, அவர்தான். உனக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு? உன் கல்யாண விஷயமாதான். என்ன கேட்காம எப்படி? உன்னை என்னடி கேக்குறது? இங்க எல்லாருக்கும் பிரசாந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க பேசி நிச்சயம் பண்ண போறோம். வேண்டாம், என் கல்யாணத்தை நானே முடிவு பண்ணிக்கிறேன். நீ என்னடி முடிவு பண்றது? நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தத்தான் போறோம். என்னடி? என் கல்யாண விஷயம் தான். அக்கா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இது எப்படியாவது நிறுத்தணும். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். பேசாம அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. சாச்சா, அன்னைக்கு சீனு சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆள் அழகா இருந்தா மட்டும் பத்தாது, உள்ள ஏதாவது இருக்கணும். அவனுக்கு அது இல்ல. இப்போ அக்காவும் அத்தானும் விட மாட்டாங்க, நானும் விட போறதில்ல. நீ என்ன பண்ண போற? அந்த சீனுவோட சேர்ந்து ஒரு நாள் பூரா ஊர் சுத்தினா போதும், இந்த கல்யாணம் தானாவே நின்னுடும். உன் கூட ஊர் சுத்துறதுக்கு அவன் வருவானா? வருவான். அவனை தோக்கடிச்சா நிச்சயமா வருவான். அதுக்கு நீ இப்ப என்ன பண்ண போற? நான் அவனுக்கு தொந்தரவு கொடுக்க போறேன், டார்ச்சர் பண்ண போறேன். அவன் நிம்மதியா கெடுக்க போறேன். அவன் ஆத்திரத்துல வெறி பிடிச்சு என்னை தேடி வரணும். வணக்கம். இங்க முதலாளி யாரு? நீங்களா முதலாளி? ஏன் என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா? தெய்வமே வணக்கம். நல்லாரு நல்லாரு. இந்தாங்க பழனி பிரசாதம். பரவாயில்லையே, சின்ன வயசுல பெரிய பக்திமானா இருக்கியே. என்ன விஷயம்? வேலை கிடைக்க போதில்ல? எங்க? இங்கதான்.
பழனி முருகன் சன்னிதில ஆ. 40 கம்பெனிக்கு சீட்டு குலுக்கி போட்டேன். ஆ. யூ ஆர் லக்கி மேன். ஆ. உங்க கம்பெனிக்கு தான் உத்தரவு வந்திருக்கு. உத்தரவு நான் கொடுக்கணும்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லைங்க, அப்ப கண்டிப்பா வேலை கொடுக்கணும். Thanks. உங்க கூட பிறந்த தங்கச்சிங்க இருக்காங்களா? ஒரே ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்காக வெயிட்டிங். அப்ப கண்டிப்பா வேலை கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ். கொடுத்துடலாம். உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னப்பா? எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன். காரு லாரி டிராக்டர் எல்லாத்தையும் ஓட்டுவேன். கரண்ட் பில்லு டெலிஃபோன் பில்லு பேங்க் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். காலையில் கடை திறக்கிறதுலேருந்து ராத்திரி 3 வரைக்கும் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். 100 ரூபா சம்பளமாக கொடுத்தா போகிறோம். எதையும் மிஸ் பண்ணல. எதையுமே மிஸ் பண்ணல, நீங்க உட்காருங்க. ஓகே சார், இல்ல பரவாயில்ல. மரியாதை மனசுல இருந்தா போதும், நீங்க உட்காருங்க. இல்லை சார், உட்காருங்க. பரவாயில்ல. கூட பிறந்த தங்கச்சி வேலை. ஓகே, இவரை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுங்க சார். வாங்க முடியல. ஏம்மா நீங்க சார் நிற்கிறீங்க? டேக் யூர் சீட். ஐ ஸ்டாண்ட். ஒரு மரியாதை. ஓ, வாட் ஏ ரெஸ்பெக்டபுள் ஆஃபீஸ். இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு எல்லா வேலையும் செய்யறாங்களா? சின்ன கொஞ்சம் கீழே வா. இதே வேலையை செய்யறதுக்கு தான் அந்த சீனு உங்க கூட 250 350 வாங்கி ஏமாத்திட்டு இருக்கான். அது மட்டுமா, 3 வேளை சாப்பாடு, டீ காபி, டிஃபன் வேற. சீனு ஒரு சீட்டிங் பார்ட்டின்னு எனக்கு தோணுச்சு. அது பூர்த்தியாயிருச்சு. பிளடி ராஸ்கல். சீனு, உனக்கு இங்க இனிமேல் வேலை கிடையாது. தினம் 100 ரூபா வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. அப்ப நான் அதே சம்பளத்துக்கு வேலை செய்யறேன். எனக்கு 75 ரூபா கொடுங்க. எனக்கு 60 ரூபாய் போதும். 50 ரூபா போகிறோம். 40 ரூபாய், 30 ரூபா, 25 ரூபாய். 15 ரூபா. அப்படின்னா 25 ரூபாய் கம்மியா என்னால வேலை செய்ய முடியாது. முதலாளி உங்ககிட்ட ரொம்ப நாளாக வேலை செய்கிறான், பாவம். ஏதாவது கை செலவு கொடுங்க, பொழைச்சிட்டு போட்டோம். வாட் டு டூ? எந்திரா. எந்திரா. எந்திரி சொல்றாருல. உன்னை தாண்டா எந்திரா. இங்க நான் முதலாளி, இவங்க தொழிலாளி கிடையாது. எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி. சீனுவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உன்னை இங்க அனுப்பிச்சது யாரு? யாரும் அனுப்பல, நானா தான் வந்தேன். நீயா தான் வந்தியா? இந்த பாருங்க, உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தோன்னா இப்படி அடிக்கிறது. ஏண்டா அறிவு கேட்டவனே, இப்படியா அடிக்கிறது? அடிக்கும் போது போங்கடா, உங்க 2 பேருக்கு அடிக்கவே தெரியல. உன்னை இங்க அனுப்பிச்சது யாரு? இந்த பாருங்க, ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அடிக்காதீங்க, சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு தாங்க நம்பிச்சது. பொண்ணுனா பேர் என்ன? பேர் வந்து மாயாதேவிங்க. எப்படியாவது இங்க வேலைக்கு சேர்ந்துரு, தினமும் உனக்கு 400 ரூபா தரேன் அப்படின்னாங்க. போடா. இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன் சார், இதுவும் அந்த பொண்ணோட தான். ஏப்பா சீனு, அவ பயங்கரமான ஆளா இருக்காளே. இதுக்கு தினம் 400 ரூபா செலவழிக்கதா இருந்தா அவ இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ? இந்த அடங்காப்படாரே தான் என் தலை கட்டி சீனி முயற்சி பண்ணானா? ஜஸ்ட் மிஸ். நான் எஸ்கேப்பா. வெயிட். நான் நினைச்ச மாதிரி அவ எதுவும் விளையாட்டா எடுத்துக்கல, சீரியஸா தான் எடுத்துக்கிட்டான். அப்போ சரி, இனிமே நானும் சீரியஸா எடுத்துக்கிறேன். நான் வரேன். எங்க போற? இன்னைக்கு சர்ச்சுக்கு போற நாளாச்சே, மேரி அம்மா காத்திருப்பாங்க. வரேன். சரி. அங்க யார பாக்குற? ஒன்னதான். அயோக்கிய பயலே, நீ இப்படிப்பட்ட பொறுக்கியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க விட்டுக்க மாட்டேன். இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. போடா வெளியே. நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஆம்பளைக்கு லேடிஸ் ஹாஸ்டல்ல என்னடா வேலை? செவர் ஏறி குதிச்சு ஹாஸ்டல் உள்ள பூந்திருக்க, ரவுடி மாதிரி கத்தி கலாட்டா பண்ணிருக்க. உன்னை என்ன வேலைக்கு வச்சா எனக்கு என்னடா அசிங்கம்? அது நான் என்னன்னு. உன்னை விட நல்ல ஆளு, படிச்ச ஆளு, உனக்கு கொடுக்கறதுல பாதி சம்பளத்துல வேலை செய்ய எனக்கு ஆளு ரெடியா இருக்கு. இவளா? அம்மா இவள நம்பாதீங்க, இவ ரொம்ப மோசமானவ. அம்மா நான் சொல்றது கேளுங்க. இவ ஒண்ணு நம்ம ஃப்ராட். தேவையில்லாம இவங்க பேசிட்டு. ஏய், என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, இன்னும் போக போக பாரு. என்ன? ஏய், என்னடி பண்ணிடுவ? ஏய், போக போக நீ என்ன பத்தி தெரிஞ்சுப்ப. யாரோ ஒருத்தர் நம்பிச்சு வேலை பறிச்சுக்கணும் நினைச்சு உன்னால முடிஞ்சுதா? அம்மா நான் திரும்ப சொல்றேன், இவள நம்பாதீங்க. இவ பேச்சு கட்டி இவ கூட போனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை எப்பயுமே பார்க்க மாட்டேன். நீ போமா. அம்மா மாயா. வாரத்துக்கு 45 ரூபா, மாசத்துக்கு 150 ரூபா, அவ்வளவுதானே நஷ்டம். அதுக்கு எத்தனையோ வழி இருக்குப்பா. இதுக்கு போய் எங்க வளப்படுற? விட்டுருச்சுன்னு. அது அப்படி இல்லைன்னு. என் வாழ்க்கை எப்பயும் ஒரே சீரா போயிட்டு இருக்கு. அதுல சின்ன தடங்கள் வந்தா கூட அப்புறம் என்னால் முன்னால போக முடியாது. யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா பாதிக்கப்படுறது நான் மட்டும் இல்ல, என்னையே நம்பியிருக்க 5 பேரு, என் குடும்பம். அதனால இந்த மாதிரி சின்னத்தனமான விளையாட்டுலாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ண போற? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஹலோ, சீனிவாசன் சார் இருக்காங்களா? உனக்கு தான். சொல்லுங்க. நான் சஞ்சய் அம்மா பேசுறேன். இனிமே நீங்க டியூஷன் எடுக்க வர வேண்டாம். சஞ்சய் அம்மா, இனிமே டியூஷனுக்கு வர வேணாமா? எங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க. இதோ பக்கத்துல தான் இருக்காங்க, பேசுங்க. நான் மாயா பேசுறேன். மாயா பேசுறேன். மாயா டீச்சர், MA MEd. பெரிய பெரிய பதிலடி என்னாலையும் கொடுக்க முடியும்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்ல உன்னை விட மாட்டேன். உன் வீட்டுக்குள்ள பூந்து விளையாட கூட நான் தயங்க மாட்டேன். அவ பேசி முடிச்சிட்டா. போனை வச்சிருங்க. என்ன சொல்றாவ? நான் அவகிட்ட சரண்டர் ஆயிடணுமா, இல்லனா அவ என் வீட்டுக்குள்ள பூந்து விளையாடிடுவாளாம். என்ன திமிரு அவளுக்கு? அவளை சும்மா விடக்கூடாது. ஓ முன்னால அவ ஒரு தூசுப்பா. இது வரைக்கும் அவனும் நம்ம கிட்ட வம்புக்கு வந்தது இல்ல. கேவலம் ஒரு பொண்ணு நீ சீண்டி பாக்குறானா அவளை கதி கலங்க வைக்கணும். நீ சரின்னு சொல்லு சீனு. இப்பவே அவளை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துடுறோம். 10 ரவுடியில அனுப்பிச்சு அவ கையால வெட்டிட சொல்லுவோமா? இல்ல, அது யாரு வேணாலும் செய்யலாம். நான் ஏதாவது செஞ்சா அது வித்தியாசமா இருக்கணும். அவ எனக்கு செஞ்ச சின்ன சின்ன தொந்தரவுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க அவன் மறக்க முடியாத அளவுக்கு நான் அவளை அவமானப்படுத்த போறேன். எப்படி? அவ அழகுக்கும் பணத்துக்கும் மயங்கி நான் அவளை காதலிக்கிறதா சொல்லுவேன் நினைச்சிட்டு இருக்கா. அவன் நினைச்சபடியே நான் அவளை காதலிக்க தான் போறேன். அப்ப நீ தோத்து போனது மாதிரி ஆகி போயிரும். ஜெயிக்க போறேன். அவளுக்கு எந்த சந்தேகமும் வராம எவ்வளோ நாளானாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுக்குள்ள உண்மையான புனிதமான காதலை வளர்க்க போறேன். அவ என்னையே நினைச்சு என் பின்னாடி அலையணும். எப்போ அவன் மனசை திறந்து என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றாளோ அப்ப ஐ ஹேட் யூ நான் மூஞ்சில இற மாதிரி சொல்லிட்டு அவளை தூக்கி எறிச்சணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். கரெக்ட். அவளை அப்படித்தான் பண்ணணும். இது அவ அழகு பணம் அந்தஸ்து கொடுக்குற சரியான அடி. உன்னால முடியும். சீனுவை தோக்கடிச்சிட்டேன். இனி வருவா, என்னை தேடி வருவா. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா சொல்லட்டும், சீனு சொல்லட்டும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன்.